என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார் சார். கண்ட்ரோல் இன்ஜினியரிங் சப்ஜெக்டை செமஸ்டர் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு எப்படி படிக்கணுங்கிறத 10 டேஸ் ஸ்டடி பிளானை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது டே 6க்கு உண்டான ஸ்டடி பிளான். இம்பார்ட்டன்ட் 14 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் யூனிட் 1 இருக்கக்கூடியது நம்ம பார்க்க போகிறோம். டே 5ல் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமே வந்து என்னென்னா ஃபார்முலா தான். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா வந்து ரொம்ப ஈஸி. இப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணாமல் ஈஸியாக ஞாபகிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் மூலிமா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலாவை நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிறது என்னென்னா, லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா படிச்சிங்களே அதை அப்படியே ரிவர்ஸில் எழுதுனீங்கன்னா அது வந்து இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். அது உங்களுக்கு புரியிருக்காக இந்த ஹிண்ட் சொல்லியிருக்கேன். சரிங்களா? பாருங்கள், கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே செமஸ்டர் எக்ஸாமில் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி கேட்டக்கூடிய கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு கொஸ்டினோட முடிவிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இயர் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். இந்த இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் படிக்கும்போது எக்ஸ்ட்ரா இன்னொரு கொஸ்டினும் படிச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இந்த கண்ட்ரோல் இன்ஜினியரிங்குடைய பேசிக்காக ஃபஸ்ட்டு இருந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டம்னு என்னென்னு இருக்கும். சரிங்களா? அடுத்து கண்ட்ரோல் சிஸ்டம்னு என்னென்னு சொல்லி படிச்சுங்க. பேசிக்காக நம்மளுக்கு 3 மார்க்ஸ் கூட கேட்பாங்க கண்ட்ரோல் சிஸ்டம். அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம்னு இருக்குது. அந்த ஒரு கொஸ்டின் சப்போஸ் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்லி நம்மளுக்கு பெரிய கொஸ்டினில் கேட்குறது கூட நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து ஓப்பன் லூப் சிஸ்டம் வரும், க்ளோஸ் லூப் சிஸ்டம் வரும். அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. மெயின் வந்து இந்த ஓப்பன் லூப் சிஸ்டம், க்ளோஸ் லூப் சிஸ்டத்துக்கு உண்டான அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதுக்கு வந்து படம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓப்பன் லூப் சிஸ்டத்துக்கும் க்ளோஸ் லூப் சிஸ்டத்துக்கும் வந்து டயக்ராம் வந்து வரைஞ்சி பார்த்துக்குங்க. அதே மாதிரி அதுக்கு உண்டான டிஃப்ரென்சஸ் கேட்பாங்க. அதையும் நீங்கள் நல்லா தரவாக வந்து படித்து வச்சுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கொஸ்டின் பாருங்கள். இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இல்லாமல் கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள். ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆர்எல்சி சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு வருஷத்தில் வந்து நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து ஃபஸ்ட் யூனிட் உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே நல்லா தரவாக படிங்க. கண்டிப்பாக செமஸ்டர் எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு வந்து செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.